எப்போவுமே எங்கள் வீட்டில் குழம்பு சாப்பாடு பொரியல் அப்படி தான் வந்து இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் வந்து பண்ணுவோம். சரி ஓகே நீ குஸ்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து நெய்யும் விட்டுட்டு தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து பொன்னிற அளவுக்கு வதக்கிடணும். அதை வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தக்காளியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடணும். இது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இந்த 3 பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம தக்காளி சாதத்துக்கு தான் மல்லித்தூள்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். பட் குஸ்காக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துட்டு இன்னைக்கு நான் வந்து சாப்பாடு அரிசியில் தான் வந்து பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணல. ஸோ நாங்கள் எப்பயுமே வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியை வந்து போட்டுட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தம் கட்டி இறக்குனா சூப்பரான குஸ்கா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.